இந்த ரோஸும் பண்டியும் நம்மளை வர சொன்னீங்க. ஆனால் அவங்களும் ஒன்றும் காணோம். சரி, இங்கே வெயிட் பண்ணுவோம். இங்கே தான் எங்கேயாச்சும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அவங்க 2 பேரும் ஒன்றுமே காணோம். எங்கே தான் போயிட்டு இருக்காங்களோ. என்னை கூப்பிட்டுட்டு அவங்க எங்கே போனாங்கன்னே தெரிலப்பா. சூப்பா, என்னை கூப்பிட்டுட்டு அவங்க எங்கே போனாங்க தெரில. பார்ப்போம். ஏய் என்னப்பா, நாங்கள் பறக்கும்போதே நீ வந்துட்டியா? நான் தான் உன்னை கூப்பிட்டுருந்தோம்ப்பா. நாங்கள் தான் உன்னை கூப்பிட்டுருந்தோம். எதுக்கு என்ன கூப்பிட்டுருந்த? நாங்களா? விளையாடுறதுக்கு தான்ப்பா. இந்த ரோஸ் எங்கே போனானே தெரில. ஏ ரோஸ், ரோஸ், இரு நானும் வந்துட்டேன். நானும் வந்துட்டேன்பா. எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒன்று விளையாடுவோமா? என்னப்பா விளையாடுனா? நம்ம எப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டே தானேப்பா இருக்கோம். நம்ம ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணுவோமா? ட்ராயிங் பண்ணலாம். அம்மா ட்ராயிங் புக் எடுத்துருவாங்களே. எங்கள் அம்மாவை ஆல்ரெடி சொன்னேன்ப்பா, நாங்கள் வந்ததுக்கப்புறம் ட்ராயிங் புக் எடுத்துவாங்கன்ட்டு. ஒன்றுமே காணும். என்ன பண்ணுறாங்களோ எங்கள் அம்மா. இரு வரேன். இந்தா கலர் பென்சில்ஸு, அப்புறம் ட்ராயிங் புக்கு. என்ன பசங்களா அமைதியாக உட்காந்து ட்ராயிங் பண்ணிடுருங்க. 3 பேர் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. சரிம்மா. என்னப்பா பெரியம்மா, கலர் புக்கும் வந்து ட்ராயிங் புக்கும் வந்து கலர் புக்கு கொடுத்துருக்காங்க. என்ன புக்கு? கிட்ஸ் கலர் புக்கா? கிட்ஸ் ட்ராயிங் புக்குன்னு போட்டிருக்கு. அப்புறம் டாம்ஸ் கலர் பென்சில்ஸா? 12 ஷேட்ஸ் இருக்குது இதில். 12 ஷேட்ஸ் இருக்கும்பா. பட் பாதி ஷேட்ஸை நான் தொலைச்சிட்டியா? சரி பரவாயில்ல விடு. நம்ம இந்த ஷேட்ஸ் வச்சே கலர் பண்ணிக்கலாம். என்னென்ன பிக்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போமா? வாவ், கப் கேக்கு, வாவ் ஃப்ளவரு, டெடி பேரு, கேட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்புறம் பாரு கேரட்டு, பிரிஞ்சாலு, அப்புறம் இங்கே பாரு கிரேப்ஸு, காரு, நிறைய இருக்குப்பா. ஆளுக்கு ஒரு பிக்சர் கலர் பண்ணலான்னு. சரிப்பா சரி, நம்ம கலர் பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு கப் கேக் கலர் பண்ண போகிறேன். கப் கேக்கா? கலர் பண்ணு நல்லாயிருக்கும் கப் கேக் கலர் பண்ணா. வாப்பா, இப்போ கப் கேக் கலர் பண்ணுவோம். கப் கேக்கு என்ன கலர் பண்ண நல்லா இருக்கும்? நீயே சொல்லு, என்ன கலர் நல்லா இருக்கும்? பிங்க் கலர் தான் கப் கேக்கு எப்பவுமே நல்லா இருக்கும். பிங்க் கலர் கொடுப்போமா? மேலே ரெட்டு கொடுத்துக்கலாம். செடிக்கு எப்பவுமே ரெட்டு. லைட்டாக இப்படி ரெட்டு கொடுத்துக்கலாம். பிங்க்கும் ரெட்டும் மிக்ஸ்டு மாதிரி இருக்கும். அப்புறம் ப்ரௌன் இருக்கு அவன்கிட்ட. இருக்குது ப்ரௌனு கீழே கொடுப்போம். கப்புக்கெல்லாம் ப்ரௌனு தான் நல்லாயிருக்கும். நான் கலர் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பண்டி நீ கலர் பண்ணு. நான் என்ன கலர் பண்ண போகிறேன்னா பிரிஞ்சால் கலர் பண்ணுறேன். கலர் பண்ணு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ரோஸ் கலர் பண்ணுவான். சரி, பிரிஞ்சால் கலர் பண்ணலாமா கேரட் கலர் பண்ணலாமா? சரி பிரிஞ்சாலே பண்ணலாம். ஆனால் பர்பிள் இல்லையா விட்ட? ப்ளூயும் க்ரீனையும் சேர்த்தாடி, அது பர்பிள் மாதிரி ஆயிடும். அப்படியா என்ன? ஆமாப்பா, பர்பிள் மாதிரி ஆயிரும் பாரு. இப்போ டார்க்காக க்ரீன் கூட பாரு பர்பிள் மாதிரி இருக்கா? ஆமாம், லைட்டாக பர்பிள் மாதிரி இருக்கு பார்த்தியா? பாரு பர்பிள், இதுதான் பர்பிள். லைட் பர்பிள்னு வாங்க தெரியுமா? நல்லா இருக்கு. இப்போ மேலே இங்கே க்ரீன், லைட் க்ரீன் கொடுக்கலாம். லைட் க்ரீன் கொடுக்கலாம்ப்பா. இப்படி
கொடுத்துடலாம். காம்புக்கு க்ரீன் கொடுத்துடலாம். சூப்பராக இருக்குது. இந்த ரோஸ் நீ கலர் பண்ணிருப்ப. எனக்கு கேரட்னா ரொம்ப பிடிக்கும். கேரட்டையும் நான் கலர் பண்ண போகிறேன். மேலே லைட் க்ரீன் கொடுத்தாதானா நல்லாயிருக்கும். லைட் க்ரீன் கூட சூப்பராக இருக்கும். இப்போ பண்டி இந்தா நீ திருப்பி கலர் பண்ணு. ட்ரீ கலர் பண்ணலாம். ட்ரீ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லைட் க்ரீன் கொடுத்துக்கலாம். அப்புறம் முடிஞ்சிச்சு. கேட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல, அது இவ கலர் பண்ணிட்டோம்ப்பா. பிரின்சி இந்த கலர் பண்ண. கேட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல. கேட் ஃபுட் சாப்பிடுது. நல்லா இருக்குல்லப்பா. வாங்கப்பா. நல்ல காற்றடிக்குதுல இப்போ. நல்லா காற்றடிக்குது. அதாவது கலர் பண்ணிட்டோம்ல. ரோஸ் மட்டும் கலர் பண்ணலப்பா. சரி இந்த ரோஸ் என்ன கலர் பண்ண போகிறேன் நான்? ஃப்ளவர். இது நம்ம ட்ரா கூட பண்ணிக்கலாம் தெரியுமாப்பா? அப்படியா? ட்ரா கூட பண்ணிக்கலாமா? சீக்கிரமா கலர் பண்ணுப்பா. என்னப்பா இவ்வளோ லேட் ஆக்குற? மெதுவாக கலர் பண்ணாதான் அழகா இருக்கும். இப்படி அவசரமாக கலர் பண்ணால் நல்லாவே இருக்காதுப்பா. சரி இரு. பண்டி ஏதாச்சும் ஒன்று, இந்த பண்டி ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்களே. இந்தா இப்போ யார் கலர் பண்ண போகிறேன்? இப்போ நான். என்னடா பண்டி டெடி பேருக்கு போய் ரெட்டு கொடுக்குற? ரெட்டு நல்லா இருக்கும் தெரியுமா? டெடி பேருக்கு இது க்ரீன் கொடுப்போம் கீழே. நல்லா இருக்கும். ரெட் வித் க்ரீன் காம்பினேஷன். இங்கே பாருப்பா. யார் கிரேப்ஸ் கலர் பண்ண போனா? நான் கிரேப்ஸுக்கு நம்ம பிரின்சி சொன்ன ஐடியாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளூ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ரீன் அடிக்கணும். பாரு பர்பிள் மாதிரியே ஆயிடுச்சு. ஆமாம், மேலே காம்புக்கு க்ரீன் கலர் அடிச்சிடலாம். இவ்வளோ நேரம்ப்பா இதே கலர் பண்ணிகிட்ருப்போம். நல்லா இருக்குல்ல ஆனால் கலர் பண்ணுறது. வா ரெட்டு கொடுப்போம். பார்க்க ரெட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். கண்ணாடிக்கு ப்ளூ கொடுப்போமா? நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. முடிச்சிட்டோம் நாங்கள் ட்ராயிங். நீங்களும் இந்த கிட்ஸ் ட்ராயிங் புக்கை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு காய்ஸ். இப்போ வாங்கப்பா நம்ம போய் ஏதாச்சும் விளையாடலாம். என்னப்பா அதுக்குள்ளேயும் விளையாடலான்னு சொல்ற? ஆமாம், விளையாடுறது தான் நல்லா இருக்கும். அப்போ இந்த கலரிங் புக்கில் யார் எடுத்து வைப்பா? அம்மா வந்து எடுத்து வச்சுப்பாங்கப்பா. நீயே போய் எடுத்து வை போ. ஆமாம், பெரியம்மா எப்படி வந்து எடுத்து வைப்பாங்க? நீயே போய் எடுத்து வை பிரின்சி. சும்மா சொன்னப்பா, பெரியம்மா தான் எடுத்து வைக்க மாட்டாங்க. நம்ம தான் போய் எடுத்து வைக்கணும். என் அம்மா என்ன சொன்னாங்க? ரொம்ப வேலையா இருக்கே, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பசங்க தானே சொல்லிட்டு போனாங்க. அவங்களாம் எடுக்க மாட்டாங்கப்பா. பசிக்குதுல்ல ரொம்ப? ஆமா, லைட்டா பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அம்மா காலையில தோசை கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டும் எனக்கு இப்படிதான் இருக்கு. நீ போய் உள்ளக்க வை பிரின்சி. ஐயோ எல்லாமே கீழே கொட்டிடுச்சு. ஏன்
பிரின்சி பார்த்து வைக்க மாட்டியா? சாரிப்பா. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா, அம்மா வந்து எடுத்து வைப்பாங்கன்ட்டு. அம்மாலாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மாவே பாவம் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டே இருந்தாங்கப்பா. ஆமாம், பெரியம்மாவும் எங்கள் அம்மாவும் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம எங்கேயோ வெளியே போகிறோமாமே, பொருட்காட்சி போகிறோமா, பக்கத்தில் இருக்கிற பொருட்காட்சி போகிறோமாப்பா. ஜாலி, பொருட்காட்சியா, நல்லா இருக்குமே. அங்கே காளான், அப்புறம் முட்டை தோசைன்னு ஒன்று போடுவாங்களே, சூப்பராக இருக்கும் காளான், அது நல்லா இருக்கும்பா. ஆமாம்மா, நான் உள்ளே வச்சுட்டேன்ப்பா. சரி சரி. இப்போ நம்ம சாப்புத்திரி விளையாடலாமா? யார் அவுட் ஆகுறாங்களோ அவங்க கொலை முந்திரிக்காய் இருக்குல்ல, அது 3 தடவை சுற்றி வரணும். கொலை முந்திரிக்காய் விளையாடணும். அவங்க தான் சுற்றி வரணும். என்ன கொலையா முந்திரிக்காய்க்கு? கொலையா முந்திரிக்காய் வந்து பாரு கத்திரிக்காய், நல்லா இருக்குல்ல. கொலையா முந்திரிக்காய் வந்து பாரு கத்திரிக்காய். ஐஸ்கிரீம் வாங்கலையா? ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஐஸ்கிரீம் வாங்கலையா? ஐஸ்கிரீம். ஐயோ, அங்கே பாருங்கப்பா, ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. ஐஸ்கிரீம் வாங்குவோமா? ஐஸ்கிரீம் ஆண்டி ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா? என்னப்பா வேணும்? ஐஸ்கிரீமா? காசு எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டுவாங்க. அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா திட்டுவாங்களே, என்ன பண்ணலாம்? அப்புறம் எடுத்துகிட்டு போவாப்பா. ஒரு நிமிஷம் இருங்க ஆண்டி, நாங்கள் காசு சேர்த்து வச்சுருக்கோம், அதுலேருந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்குறோம். எல்லாரும் அவங்க காசு எடுத்துருவாங்கப்பா. எல்லாத்தையும் காயின் தான் இருக்கா ஆண்டி? 10 ரூபாய்க்குலாம் ஐஸ்கிரீம் கிடைக்குமா? நம்மக்கிட்ட 10 ரூபாலேருந்து 5 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் தான்ப்பா ஐஸ்கிரீம்ஸே நம்மகிட்ட. அப்படியா ஆண்டி? சரி. எங்களுக்கு ஆளுக்கு 10 ரூபா ஐஸ்கிரீம் கொடுங்க ஆண்டி. கோனா இல்லை கப்பா? என்னப்பா? எனக்கும் இந்த பொண்ணுக்கும் வந்து எங்கள் 2 பேர்த்துக்கும் குச்சி ஐஸ், இவனுக்கு மட்டும் கோன் ஐஸ். என்ன ஃப்ளேவர்ப்பா வேணும் ஆண்டி? சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தால் கொடுங்க. இருப்பா, ஐஸ்கிரீமில் எடுத்து வைக்கிறேன். ஸ்ட்ராபெரி இருக்குது, சாக்லேட்டா? இரு, இதுவும் ஸ்ட்ராபெரி தான். நம்மக்கிட்ட சாக்லேட் இருக்குமே, எங்கே இருக்குது ஆண்டி? என்ன இந்த டப்பாக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வரீங்க? அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் உருகாதா? எப்பா, இது ஐஸு டப்பாப்பா. அங்கே பாரு, ஐஸ்கிரீம் பாக்ஸுன்னு எழுதியிருக்கேன் பாரு, இது ஐஸு டப்பா. உள்ள குள்ளுன்னு இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இந்தாப்பா உனக்கு சாக்லேட்டு, காசு கொடுப்பா. கொடுப்பா காசை. இதாங்கக்கா காசு. உங்கள் 2 பேர்த்துக்கும் என்னது? எங்கள் 2 பேர்த்துக்கும்க்கா எங்களுக்கும் கோனே கொடுத்துருங்க, 2 ஸ்ட்ராபெரி. இந்தாப்பா உனக்கு ஸ்ட்ராபெரினா ஐஸுன்னு சொன்னீங்க, அது வேணாம் ஆண்டி எங்களுக்கு, இதுவே போதும் ஆண்டி எங்களுக்கு. இதுப்பா உனக்கு இன்னொன்று புது ஐஸ் போட்டு தரவா? போட்டு தாங்க ஆண்டி. இது கோன் எடுத்து வச்சேன்னா இப்போ ஐஸ்கிரீம் நல்லா புழிஞ்சு கொடுத்துட்றேன். இந்தா உனக்கு ஒரு ஐஸு. காசு கொடு. இந்தாங்க ஆண்டி. இது என்ன 5 ரூபாவா இருக்குது? இங்கே பாருங்க ஆண்டி, இது 5 ரூபா இருக்குது. சரி. ஐஸ்கிரீம் வாங்களே, ஐஸ்கிரீமு. ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.